அனைவருக்கும் வணக்கம். 7/12/2024 அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். ஃபெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு ரூபாய் 944 கோடி மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. பேரிடர் மேலாண்மை துறை செயலர் ராஜேஷ் குப்தா தலைமையில் மத்திய குழுவானது சென்னைக்கு வருகை தந்தது. விவசாயிகளுக்கு ரூபாய் 2 லட்சம் வரை பிணையில்லா கடன் வழங்க RBI கவர்னர் சக்தி காந்ததாஸ் அறிவிப்பு செய்துள்ளார். முன்பிருந்த ரூபாய் 1.6 லட்சத்திலிருந்து தற்போது 2 லட்சமாக உயர்வு. அடுத்ததாக எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தின் 25வது ஆண்டு வெள்ளி விழா சென்னையில் நடைபெற்றது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மருத்துவ சேவைக்கான மேன்மை மிகு விருது. டாக்டர் TS சந்திரசேகருக்கு இது வழங்கப்பட்டுள்ளது. உலக ஜீரண மண்டல அமைப்பின் தலைவர் டாக்டர் ஜாஃப்ரி மெட்ஸ் வழங்கினார். அடுத்ததாக ஊரக திறனாய்வு தேர்வு திட்டம். 9ஆம் வகுப்பு மாணவர்கள் உதவித்தொகை பெறுவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். மாவட்டம் தோறும் தலா 50 மாணவர்கள் இதில் தேர்வு செய்யப்படுறாங்க. ஆண்டுக்கு ரூபாய் 1000 வீதம் 4 ஆண்டுகள் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஒரு முக்கிய திட்டத்தை பார்க்க போகிறோம். ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டம். இது மத்திய அரசால் உருவாக்கப்பட்டது. இது இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கு வழங்கப்படுகிறது. இந்த திட்டமானது அக்டோபர் 29, 2024 துவங்கப்பட்டது. இந்த பிரைம் மினிஸ்டர் ஜெய் திட்டத்தில் 8.20 கோடி பேர் சிகிச்சை பெற்றுள்ளனர். அடுத்ததாக தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக மாற்றும் திட்டம். இது தமிழக அரசின் திட்டம். தூய்மை பணியாளர்களுக்கு 213 கழிவுநீர் அகற்றும் வாகனம் வழங்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது தமிழக அரசின் மற்றும் ஒரு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம். ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்காக 100 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட இது 128 பயனாளிகளுக்கு வழங்கப்படும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது PM கிசான் திட்டம். இது மத்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டம். இதானது பிப்ரவரி 2019 துவக்கப்பட்டுள்ளது. நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு இதன் மூலம் நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளாக வழங்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஒன்று பார்க்க போகிறோம். அமைதிக்கான இந்திரா காந்தி விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை யார் பெறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலியின் முன்னாள் பிரதமர் மிச்சல் பச்லெட்டுக்கு வழங்கப்பட்டது. மனித உரிமைகள், நாட்டின் அமைதி மற்றும் சமத்துவம் ஆகியவற்றில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்த அமைதிக்கான இந்திரா காந்தி விருது சிலியின் முன்னாள் பிரதமர் மிச்சல் பச்லெட்டுக்கு வழங்கப்பட்டது. அடுத்ததாக சிசேரியன் பிரசவங்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த சிசேரியன் பிரசவங்களில் அதிகமாக உள்ள சிசேரியன் பிரசவ மாநிலமாக தெலுங்கானா முதலிடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் தமிழகம் உள்ளது. மிக குறைந்த சிசேரியன் பிரசவம் கொண்ட மாநிலமாக நாகாலாந்து உள்ளது. அடுத்ததாக வங்கிக்கான குறுகிய கால வட்டி, அதாவது ரெப்போ ரேட்னு சொல்லுவாங்க, இது 6.50% உள்ளது. அடுத்ததாக செய்தித்தாளில் இடம்பெற்றுள்ள முக்கிய ஆளுமைகளாக நம்ம பார்க்க இருக்கிறது மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறை அமைச்சர் சர்வானந்தா சோனாவால். தமிழகத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு. நன்றி.